என்ன ஆச்சு? வெட்டி பசங்க எட்டி பாக்குறாங்க. ஓஹோ, மந்திரவாதி வீடு இல்ல. மண்ணாங்கட்டி. ஒரு பெண்ணு ஒருத்தனோட தனியா பேசிக்கிட்டு இருந்தாலே போதும், பல கண்ணோட வெடிக்க பாக்கும். ஏன் அப்படி? கொழுப்பு. ஓஹோ, நீ வா. இப்ப சொல்ல வேண்டியது ஜோர சொல்லு. அம்மா என்னது? படுதா? இல்லையே. நீ என்ன சொல்ற? நீ சொல்றது என் மனசுல படலேன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ, இது கூட புரியல. அம்மா இது எதுக்கு தெரியல. தம்பிக்கு பட்டா காசு கிடைக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேனே. அதான் கஷ்டம், உழைக்கணும். ஆமா, நான் நல்லா உழைக்கணும். அதனால இந்த குழந்தை பிழைக்கணும். நல்ல வேலை ஒண்ணு இருக்கு, ஆனா உனக்கு பிடிக்காது. என்னது? திருடுறது. இன்னொன்னு இருக்கு, அத சொன்னா உனக்கு பிடிக்காத. சொல்ல. ஜெயிலு. ஏதாவது நல்ல வேலையை சொல்லு, நீ சும்மா விளையாடுற. தங்கச்சி, சத்தம் காதுல கேட்டுச்சா? தூர் எடுக்கிறவன் ஏன்? ஏன் ஆனந்தா, இந்த தூர் எடுக்கிற வேலை நீ செஞ்சா என்ன? நீ நினைக்கிறபடி நல்ல உழைப்பு, நல்ல லாபம். அது சரி, அதுக்கு முதல் வேணுமே. ஏன்? இந்த வாளி கயிறு இதெல்லாம் வாங்க வேண்டாம்? அதுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு 5 ரூபாய் ஆகும். இவர் என்ன வருது? அடு, நீ சொல்றத பார்த்தா உங்ககிட்டே பணம் இருக்கு போல் இருக்க. பொக்கேவ தாத்தா கிட்ட பொடி இல்லாம இருக்கலாம், பொம்பளை கிட்ட துட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. வச்சிருக்கியா? என்ன 1 ரூபா இருக்கு? இது எல்லாம் போட்டு வச்சிருக்கிய. இன்னொரு ரூபா. 3 ரூபா ஆச்சு. அப்ப அவங்க அண்ணன் கிட்ட 2 ரூபா கேட்டு வாங்கிக்கோ. கேட்டு வாங்கிக்கலாம், கொஞ்சம் இரு. உடம்பு பூரா பணமாவே இருக்க. ஆமா, நீயே ஒரு பணம் காய்க்கிற மரம் தானோ? நீ ஆசைப்பட்டா பணம் என்ன என்கிட்ட இருந்து பவுனே கிடைக்கும். அப்படியா? சுத்தமா எடுப்பியா? ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு கொட்டாங்குச்சி அழுக்க இருந்தா சுட்டு வேண்டாம். நீ செய்யறியே இல்லையே, நீ சொன்னதுல பாதி கிணறு சுத்தமானது மாதிரி சொல்ல பாக்கமாவா? கூலி நீ கேட்கறத குடுக்கறேன். இப்படிதான் சொல்றாங்க முதல்ல, அப்புறம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. பாப்பா புரியுதுங்களா? நிச்சயமா. கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. டபர் ஆனாவ காணாவா மாத்து. அப்படி இல்ல உனக்கு தெரியாது? கண்ணா இனிக்குதா? இனிச்சுத்தானே தீரணும். இதுக்காகத்தானே இந்த அண்ணன் தங்கச்சி வேஷம் எல்லாம். எங்க அது கலைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அந்த முட்டாள் சேகருக்கு உண்மையில மோகம் இருக்கிற வரைக்கும் கட்டாயம் நம்ம வேஷம் கலையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம்? சேகருடைய சொத்தெல்லாம் எப்ப உன் பேருக்கு மாறுதோ அப்பவே நம்ம நாடகத்துல சீனும் மாறும். ஆனாலும் என் ஆசைக்கு நீ அழகுராஜா நீங்க இருக்கும்போது உங்க கண்ணு முன்னால இன்னொருத்தரோட காதல் மொழி பேசும்போது எனக்கு உயிரே போகுது. என்ன செய்யுது? ஏமாற்றத்தை தானே உலகம் விரும்புது. கலா, நமக்கு வேண்டியது ஆஸ்தி, அதை பிடிப்போம். அது வரைக்கும் நடிப்போம். பள்ளிக்கூடம் என்னடா வாத்தியார காணமே, பொம்மைங்க மட்டும் இருக்குது. இருக்கிறதல்ல பள்ளிக்கூடம் பக்கம் போலாம். புலியும் இல்லடா. நானே தான். பாத்தியாடா, முகமூடியை எடுத்த உடனே குட்டு வெளிச்சமாகி போச்சுது. இப்படிதான் நம்ம நாட்டுல ரொம்ப பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு திரியிறான்.
அது தெரியாதபடி அவன் புலி சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பூமாலை போட்டு போந்துகிட்டு இருக்கிறோம். சஞ்சாரணா, என்னக்கா ஏக்காடி என்ன இந்த ஏரோப்ளேன் என்ன விட இதா? இது நாலனாதான். அது இருக்கட்டும், இத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? தெரியாதே. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். அமெரிக்காவுல ரைட் சகோதரன் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு வில்ஃபர்ட் ரைட், இன்னொருத்தர் பேரு ஆல்ஃபர்ட் ரைட். எங்க சொல்லு? வில்ஃபர்ட் ரைட், ஆல்ஃபர்ட் ரைட். விளையாட்டு சாமான் வாங்கும் போது அதோட விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓடு, நல்லா படிக்கணும். ஓடுங்க 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 ஓடு. வரணும் 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 வரணும். ஊதாங்கோல் ஒண்ணு கூட. ஊதாங்கோல். ஏன் சிரிக்கிற? அதாவது இது வேறு ஊதாங்குழல் அல்ல. ஊதாங்குழல்னா ஊதாத குழல்னு அர்த்தம். ஊதுகுழல். சரி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வண்ணாச்சி பூச்சி. அதுதான் இல்ல, வண்ணத்து பூச்சி. வண்ணம்னா கலர். பல கலர் இது உடம்புல இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க. பெரிய பட்டதாரி இலக்கணத்தை என்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறிய. பட்டதாரியும் இல்ல, நான் படிக்கவும் இல்ல. ஒரு வாத்தியார் வீட்டுல குடியிருந்தேன். அவரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அதுங்க மண்டையில ஏறல, எல்லாம் என் மண்டையில வந்து ஏறி போச்சு. அது என்கிட்ட கொண்டாந்து இறக்குறிய. நான் யாரு தெரியுமா? தெரியுமே, மந்திரவாதி. மந்திரவாதி? ஆமா. மந்திரவாதி என்ன செய்வான் தெரியுமா? என்ன என்ன? ஒரு சாமான் இல்லாம செஞ்சு போடுவேன் நினைச்சா. அட ஏன் நீ செய்ய போற? சாயந்தரம் இதுல ஒரு சாமான் இல்லாம பசங்க அள்ளிட்டு போறான். வியாபாரம் கெடுது. நீ போ. வந்த வேலை முடிஞ்சது. மந்திரவாதி மந்திரவாதி விசில் எடுத்து ஓடுறாரு. இல்லையா? விசில திருடிட்டு வந்தியா? போயா ஆரஞ்சனா என்ன திருடனா அயோக்கியனா என்ன வந்து கேக்குறது மாதிரி? நீ சொல்லாதே, நாங்க சொல்லணும். நல்லவன் கெட்டவன் அயோக்கியனா? கொண்டா பாரு, அங்கே வச்சிருக்க. நீ எந்த இடத்துலயோ வச்சிருக்கு. நிஜமா எடுக்கல இல்ல? சரி போ. இப்ப ஊதுனிய இப்ப ஊதுனிய இப்ப ஊதுனிய. ஓஹோ, வாயால சவுண்ட் கொடுத்தியா? சரி, நீ மந்திரவாதி, செய்தாலும் செய்ய போ. செல்வம், என் ராசா, இனிமே உனக்கு ஒரு குறையில. இதெல்லாம் என் சொந்த தயாரிப்பு. எப்படி நல்லா இருக்குல்ல? இனிமே நல்லா நிம்மதியா தூங்கலானே. அதான் நல்லா தூங்கு. என்ன பசிக்கும் போது இத பாரு, மேல கை நீட்டு, இந்த அப்படியே தம்மால்னு ஓடியாரும். டீசா சாப்பிடு. அடே, என்ன உங்க அண்ணன் விக்கல்ல விசில் அடிக்கிறாரு? ஏதாவது புது வித்த கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரா? இந்த உலகத்திலே இவர் புதுசா கத்துக்கிறதுக்கு வேற என்ன பாக்கி இருக்கு? வாய்க்குள்ள பாருங்க. என்னது? இங்க விசில். இது எப்படி வாய்க்குள்ள போச்சு? ஏதாவது புரிஞ்சுதா? முழிக்கிறீங்களே, முழுங்கிட்டார். ஐயோ, இது வரைக்கும் உண்மைதான முழுங்கிட்டு இருந்தாரு. இது எப்படி முழுங்குவாரு? இப்ப எப்படியாவது எடுக்கணுமே. எப்படி முடியாத? எப்படி எடுக்கிறது? அண்ணன் இப்படி உட்கார வை. பாரு, உட்காரு. உனக்கு வேணும் சொன்னா கேக்குறியா? சும்மா இருக்கிறதுல எப்ப பார்த்தாலேதான். வாய குறை. பாத்தீங்களா, விசில் உள்ளே இருக்கட்டும் சொல்றாரு. அது எடுத்துடணும். அப்புறம் இந்த உலகத்துல வேற யார் போய் சொல்றது? ஆமா, விடாதீங்க. இன்னும் கொஞ்சம் வாய திறக்க வை. ஐயோ, இன்னும் கொஞ்சம். அப்படி அப்படி. அப்படி அப்படி அப்படி. அப்பா, ஏன் கபாடி இதத்தான் திக்கிறதா? சும்மா இருப்பா. இததான் போய் திம்பனா பையன் கிடைச்சு 16வது நாளாவது அவனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னிய. அவனுக்கு என் கையால ஒரு சன்மானம் பண்ணணுமே, கையில காசு இல்ல. இதை எடுத்த. ஆமா, இத நீ எடுத்தியா இல்ல திருடியா? எடுக்கிறதும் திருடுறதும் என்ன பொறுத்த அளவுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். எடுத்த மடையன் பார்த்துட்டான், நமக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டேன். உள்நாக்குல போய் மாட்டிக்கிச்சு. அண்ணே, உன்னை விட்டு இந்த திருட்டு பழக்கம் போகாது போலிருக்கேன். சும்மா இராம, அது குழந்தையில இருந்தே ரத்தத்துல ஊறிடுச்சு. ஒரு நாள் அந்த தொழில் செய்யலன்னா ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. போய் இதைய திருடணும். அது சொல்லு.
விசில் திருன்னது கேவலம் தான். விசில் என்ன, நாளைக்கு பார், வெள்ளி கிண்டிய கொண்டாடுறேன் பார். கபாலி, நான் வெறுக்கிற காரியங்களை இந்த திருட்டு ஒண்ணு. சரி, உனக்கு தெரிஞ்ச அந்த வேலை நான் இனிமே செய்யல. குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீ வச்சுட்டியா? அதுக்காக தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பேர் வைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சா உன்னையும் கேட்கறேன். அப்படி சரி. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சீட்டில் எழுதி குலுக்கி போடுவோம். குழந்தையே எடுக்கட்டும், எந்த பேர் வருதோ அந்த பேரை வைப்போம். நீங்க எப்படி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது. இந்த குழந்தை என் கண்ணுக்கு சமம். கண்ணை போல வளர்க்க போறேன். அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும். இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம், கண்ணை போல கண்ணான பேரு. என்னங்க, கண்ணன் வச்சிட்டா? கண்ண கண்ணா 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 கண்ணு கண்ணு ஒரு வாட. பிறந்தான் மன கவலைகள் மறந்ததம்மா. கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் மறந்ததம்மா. பிள்ளை மொழியோ அது கிள்ளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. பிள்ளை மொழியோ அது கிள்ளை மொழியோ, வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ. முத்துச்சீரி போன முல்லை வீரி போனித்தம் கத்தும் குயிலோ, அது கண்ணன் குரலோ. முத்துச்சீரி போன முல்லை வீரி போனித்தம் கத்தும் குயிலோ, அது கண்ணன் குரலோ. என்னை மறந்தேன் நான் உன்னை மறந்தேன் என்று தன்னை இழந்தேன், சுகம் கண்ணில் விழுந்தேன். கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மன கவலைகள் மறந்ததம்மா. கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ, என்ன நினைப்போ அது இன்பத் தவிப்போ. கண்ணங்கருப்போ சுடும் கண்கள் நெருப்போ, என்ன நினைப்போ அது இன்பத் தவிப்போ. தொட்ட குறையோ முன்ன விட்ட குறையோ, அது என்ன தடிப்போ என்ன நடிப்போ. தொட்ட குறையோ முன்ப விட்ட குறையோ, அது என்ன தடிப்போ என்ன நடிப்போ. கண்ணை அளந்தேன் அதில் பொன்னை அளந்தேன், பிள்ளை நெஞ்சை அளந்தேன் அதில் பூவை அளந்தேன்.
கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா ராதை நினைப்பாள் அங்கு கண்ணன் இருப்பான் அந்த கோதை சிரிப்பான் அதை கண்டு ரசிப்பான் அதை கண்டு ரசிப்பான் ஒன்றை நினைத்தேன் அந்த ஒன்றை அடைந்தேன் உண்மை அன்பை தருவேன் அந்த அன்பை பெறுவேன் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மா